ஹலோ. சார் குட் மார்னிங் சார். வணக்கம் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். ஒன்றும் இல்லை சார், உங்கள் யூடியூப் சேனலாக நான் பார்ப்பேங்க சார், நல்லா இருக்கு. அதாவது நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே நீங்கள் வந்து அவர்கிட்ட கேட்குறீங்க. பட் எங்களால் கேட்க முடியல. ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மைவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்கன்ட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அது இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்ஸ், ஏகப்பட்ட குரூப்ஸ் இருக்கு, அது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க வந்து போயிட்டு டைரக்டா குரூப்லயும் கேட்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து அதுலயும் வந்து ஃபுல்லா பாசிட்டிவா இருக்கிறதுனால, அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிறதுனால எங்களுடைய நாங்க வந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கறோம். அதாவது நீங்க இவ்வளோ வந்து எம்பி சாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு இப்ப சொல்றீங்க இல்லையா, எங்களுடைய ஒரே கொஸ்டின் தான். இப்போ ஒண்ணு இல்ல, சின்ன ஒரு 10வது 11வது முடிச்சவங்க கூட ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கம்பெனிக்கு என்னென்ன பண்ணணும், எது பண்ணணுங்கிறத வந்து ஓரளவுக்கு ஆராயும். ஒரு 3-4 நாள் ஆராயும். ஒரு பொட்டி கடை வைக்கிறதுனாலும் சரி, ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறதுனாலும் கூட சரி, அது கவர்மெண்ட் ரிலேட்டடா என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் கொஞ்சம் அலைவான். இப்போ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல உள்ள இறங்கும் போது நான் எம்பி சார் இப்போ சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றாங்கல்ல, ஒன்றும் இல்லை, அவங்க ஜோனல் டைரக்டர்ஸ், லீடர்ஸ் எவ்வளவு பேர் இருப்பாங்க. இது ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா எவ்வளவு வந்து மக்கள் நம்ம கிட்ட வருவாங்க. என்ன மாதிரி இப்ப எவ்வளவு வேலையில்லா பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அது வந்து எவ்வளவு பேர் வருங்கிறத வந்து ஒரு பிடிக்கும் தெரியாது சார். நான் அவருக்கு தான் எம்பி சார் கேட்கிறேன். இது இந்த கம்பெனி நம்ம இந்த மாதிரி ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நிறைய பேர், எவ்வளவோ பேர் இருக்காங்க, கண்டிப்பா நிறைய பேர் வருவாங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம யாரெல்லாம் வந்து ஆர்பிஐ ரிலேட்டடு பிளஸ் இஓடபிள்யூ எல்லாத்துக்குமே அங்கதான் சார் ஃபர்ஸ்ட் போயிருக்கணும். அப்போ நாங்க இந்த மாதிரி ஆரம்பிக்க போறோம், இதெல்லாம் பண்ணோம்னா இன்னொரு காலத்துல ஏதாச்சும் பிரச்சனை வருமா, மக்களுக்கு அமௌண்ட் இவ்வளவு டிரான்சாக்சன் ஆகும், என்னோட ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இவ்வளவு பேருக்கு அமௌண்ட் போகுது, ஏதாவது பிரச்சனை வருமானு சொல்லிட்டு சார் இது என்ன சார் காயலாங்கடையா சார், கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஒவ்வொன்றா கவர்மெண்ட் அப்படி வாங்குறதுக்கு இதெல்லாம் டைரக்டா அவங்க முன்னாடி வந்து கேட்கணும். எங்களுக்கு வந்து இருக்கு சார். ஆனா வந்து இவங்கெல்லாம் சும்மா சப்போர்ட் பண்ணுங்க, எம்டி சார் நல்லவர் வல்லவர், இந்த மாதிரி வந்து இன்னொரு கோயில்ல வந்து வேட்டி கட்டிலாம் எல்லாம் ரைட்டு சார். அது எல்லாமே நார்மல் மனுஷன், எல்லாமே ஒரு நல்லது எல்லாத்துக்குமே பண்ணணும், நன்மையா நடக்கணுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு மனிதனா பிறந்த எல்லாத்துக்குமே இருக்கும். இவர் வந்து அந்த மாதிரி ரிங்கு வச்சு கட்டிக்கிட்டு எல்லா வேலையும் பண்றாங்க, அது பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவரை சொல்லி நாம பண்ண மாட்டோமா சார்? கொலை பண்றவங்க கூட ஒரு நல்லவனா தான் இருப்பான் சார் ஃபர்ஸ்ட். அத வந்து சூழ்நிலை தான் அப்படி மாத்துது. அப்படிங்கிறப்போ இவங்க வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஒரே கொஸ்டின் தான் சார், இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் ஏன் பண்ணல? பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து தெய்வம், கடவுள், நல்லவர் வல்லவர்னு ஏன் வந்து இப்ப எதுக்கு இவங்க வந்து சப்போர்ட் பண்ண சொல்றாங்க? அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ வந்து கார்த்திக் பிள்ளை வந்து தனியா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி போட்டுட்டு இருந்தாரு. அதாவது நடுநிலையான விஷயம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சல போடும் போது ஒரு மாதிரி பேசினாரு. இப்போ வந்து அவர் ஒரு மைவில வந்து ஒரு மெம்பரா இருந்தா என்ன பேசணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அவர் வந்து ஒரு மெம்பரா இருந்து பேசுறது இல்லைங்க, நிர்வாகத்துக்கு பேசுற மாதிரி பேசுறாரு. அதான் சார் எனக்கு ஒன்றும் கார்த்திக் அவர் வந்து நிர்வாகி அப்படிங்கிற மாதிரி. அதான் நான் வந்து சிஎம்மா இருக்கேன் சார். நான் என்னோட எது என்னன்னா சார், நான் வந்து 1,21,200 போட்டுட்டு என்னுடைய சொந்த மச்சானுக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் 1,21,000 கடன் வாங்கி போட்டுட்டேன். இப்போ 3,000 வட்டியில எல்லாமே டபுளா மடங்கு எல்லாமே வீட்டுல வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதனாலயே நான் என்னோட ஒய்ஃப் நாங்க எல்லாமே ஓரளவுக்கு சரி கொஞ்ச நாள் பொறுமையா இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு பிரச்சனைகளை அடக்கிக்கிட்டு இப்ப நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சார். ஏஜென்சி மேனேஜரா இருக்கேன் செல்வோல சேலத்துல, அதுலதான் இருக்கேன். இப்போ நான் சம்பாதிச்சுட்டு கடனை கட்டிக்கிட்டு இப்ப நான் ஒரு பண்ணிக்கிட்டு இதுலயே நம்பி எத்தனையோ பேர் வந்து கடன் வாங்கி பண்ணாங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க. இவங்க சும்மா வந்து சார் எவ்வளவு யூடியூப் சேனல் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்கல்ல சார், அவங்கலாம் நான் வந்து எவ்வளவு கெட்ட வார்த்தை, உலகத்துல ஒரு கெட்ட வார்த்தையில வச்சு திட்டணும்னு தோணுது. ஏன்டா இப்ப வந்து சப்போர்ட் பண்ணு சொல்றீங்களேடா நம்பி சார். ஏன் சார் இப்ப கூட பாருங்க, நான் வெளியே வந்தேன்னா அந்த பிரச்சனையை சரி பண்ண மாட்டேன், 3 மாசம் ஆகுங்க. அந்த மாதிரி சொல்லும் போது எங்களுக்கு எவ்வளவு கோபம் தெரியுமா சார் வருது. வெளியே வந்தா 3 மாசம் ஆகும் சார். அது என்னன்னா சார், இந்த யூடியூப் சேனல்ல வந்து இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் போடுவாங்கல்ல, வாய்ஸ் ரெக்கார்ட்ல வந்து இவரு கிடையாது, யாரோ எம்டில வந்து அவர் போய் பார்த்துட்டு வந்தாங்க. இந்த மாதிரி நான் பார்த்துட்டு வந்தாங்க, வெளியில வந்தோம்னா ஒரு 3 மாத காலத்துல உங்களுடைய அமௌண்ட் எல்லாம் சார் நாங்க என்ன செத்துக்கிட்டு இருக்கிறோம் சார்.
அணுவா செத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து 3 மாசம் அவ்வளவு அசால்ட்டா சொல்றாங்க. இப்ப நீங்க அது ஒண்ணும் இல்ல சார், அவங்க குடும்ப ஃபேமிலி எல்லாம் இருக்காங்கல்ல, 10 ரூபா கூட சம்பளம் இல்லாம நடுப்புற நிக்க வச்சுட்டு நீங்க வந்து ஒரு 3 மாசம் 6 மாசம் கழிச்சு நீங்க வந்து காசை வச்சு யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னா எப்படி இருக்கும்? சார் அவங்களுக்கு பணம் வந்துட்டு இருக்கு சார், அவங்களுக்கு அந்த பண கஷ்டம் தெரியல சார். இப்ப நாங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம், வந்ததுக்கு அப்புறம் 3 மாசம் கழிச்சு பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு எவ்வளவு கெட்ட அந்த அந்த இதுல யூடியூப் சேனல் பயங்கரமா கெட்ட வார்த்தை போட்டு நான் தொடர்ந்து அனுப்பிட்டே இருக்கேன். 1000 தடவை அனுப்பலான்ட்டு அவ்வளவு கோவம் வருது. என்ன பண்ணுவான், ஒரு 10 பேர் 5 பேர் சேர்ந்து உடனே கெட்ட வார்த்தையை போட்டு அனுப்பிச்சுன்னா அவன் ஓடியே போயிடுவான். இந்த மாதிரிலாம் எனக்கு சார் என்ன சார் எனக்கு எனக்கு சார் நான் தெரியாம பண கஷ்டம் சார் எனக்கு. அதாவது நான் நீயும் படிச்சவன் தானே, உனக்கேண்ட அறிவு, நீங்க என்ன கேட்கலாம். எனக்கு பண கஷ்டம். அதாவது நான் என்னோட சம்பளம் 30,000 பத்தல. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல எவ்வளவு விலைவாசி ஏறிடுச்சு. நான் இந்த மாதிரி சொல்றாங்க பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு என்னோட ஒய்ஃபோட இதனாலையும் என்னுடைய பச்சானோட சாட்சினாலையும் போட வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு சார். இப்ப எவ்வளவு கடைசி கட்டத்துல இருக்கிறோம் சார். அவங்க பணம் கொடுப்பானா கொடுக்கணும், நீங்க சொல்ற ஒவ்வொரு வாரத்தையும் நாங்க நேருக்கு நேர் நிக்க வச்சு கேட்கணும்னு எங்களுக்கு தோணுது சார். பட் ஆனா வந்து எப்படி மனசாட்சி கொஞ்ச நேரம் எவ்வளவு சார் இருக்கிற கட்ட வார்த்தையில அவன் நிக்க வச்சு முன்னாடி திட்டணும்னு தோணுது. முன்னாடி அவன் எம்பின்னு சொல்றாங்கல்ல, எம்பிக்கான நீங்க நல்லா யோசிங்க சார். நீங்க வந்து நீங்க ஒரு அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கீங்க, எம்பிக்கான ஒரு அங்க அடையாளம் இருக்கா பல்லம். அதாவது நான் திட்டிடுவேன் சரி எதுக்கு தேவையில்லாம வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கூட இல்ல சார். அடுத்தவங்கள கேட்டுதான் சார் பண்றாரு சார். இப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு டெக்னீஷியன் மாடல், பிசினஸ் டெக்னீஷியன் மாடல்ஸ் வந்து இப்ப ஒரு கம்பெனி பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு ஃபாலோ பண்ணணும் எவ்வளவு இதுங்கிறது ஏன் சார் இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு சார். உலகம் நம்பர் ஒன் கம்பெனி சொல்றாங்களே சார். சார் கூகுள்ல போயிட்டு சார் கூகுள்ல போயிட்டு ஒண்ணும் இல்ல, கூகுள்ல போயிட்டு மைவி3 ஆட்ஸ் சொல்லிட்டு ஒன்று போடுங்க போகலாம். மைவி3 ஆட்ஸ் போட்டு எல்லாம் இது வருது சார். ஒண்ணும் இல்லாம குப்பமேட்ல இருந்த கம்பெனி பிரிட்டானியா கம்பெனி சார். ஒண்ணும் இல்லாம குப்பமேட்ல இப்ப பிரிட்டானியால கடையே கிடையாது. இப்போ ஜென்ரேஷன்ல ஒரு கடையில பிரிட்டானியா பிஸ்கட் இல்லைன்னு சொல்லுங்க போலாம். ஒண்ணுல ஊனமுற்றவங்க செஞ்சுட்டு இருந்த சக்தி மசாலா கம்பெனி இப்ப வந்து சக்தி மசாலா மாறி கம்பெனி விக்கிபீடியால போட்டு பாருங்க. ஊனமுற்றவங்க சாதாரண ஊனமுற்றவங்க எடுத்த கம்பெனி எந்த அளவுக்கு ஐஎஸ்ல வந்திருக்கு அப்படின்னா அதனால பிசினஸ் டெக்னிக்ஸ் அண்ட் மாடல்ஸ் வந்து யூடியூப்ல வெப்சைட்ல போட்டிருக்காங்க. நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி டெக்னிக்கல் மாடல்ஸ் திருடிக்கு நாங்க என்ன பண்ணிடுவோம் எல்லாம் போய் பித்தலாட்டம் மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி இப்போ வந்து அவ்வளவு கோபம் வருதுங்க சார். நான் ஏதோ உங்ககிட்டயே கூட கெட்ட வார்த்தை ஏதோ பேசணும்னா எனக்கு பயமா இருக்கு. கண்ட்ரோல் சார் இப்ப இருக்கிற இது நிலைமை அப்படிதான் சார் இருக்கு. பணம் போடுவானா போட மாட்டானா அந்த மாதிரி நாங்க சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். சண்டை நடக்குதுங்க சார். இது தெரிய மாட்டேங்குது, வந்து தெரியப்படுத்துங்க சார். உங்களோட யூடியூப் சேனல் நாங்க நம்புறோம். ஒவ்வொருத்தன் வந்து நம்ம அரசாங்கம் என்னமோ கணவன் பெண்மோ ஒரு சேனல்ல இருந்து நீங்க வந்து பிச்சை எடுக்கிறீங்க அதாவது என்ன சொல்லிட்டு இருக்கான். அதாவது நீங்க வந்து அப்ப அவங்க பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவனை வந்து அவன் அட்ரஸ் தெரிஞ்சுன்னா நான் 10 பேர் 15 பேர் கூட்டிட்டு போயிட்டு அவனை வந்து அதாவது இந்த மாதிரிலாம் தோணுது. பட் ஆனா நாங்க சாதாரண மக்கள் எங்களால எதுவும் பண்ண முடியாது. அதாவது அவனுக்கு தெரியல சார் காசோட அருமை என்னன்னு தெரியல. அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சமோ 6 லட்சமோ அவன் ஃபேமிலில இருந்து போட்டு 1 ரூபா கூட வாங்காம இருந்துருந்தான்னு வச்சுக்கோங்க. ரத்தம் சூடா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பேச மாட்டான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் போக 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 ஆகஸ்ட் 15 வெயில் கிடைக்குன்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாங்க. இப்ப அவன் எங்க இருக்கிறானே தெரியல, வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாங்க. இதுக்குதான் எப்பதான் விடிவு காலம் நாங்க தெரியாமலோ அதான் சார் இந்த சாமி கிட்ட கூட சொல்லுவாங்கல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க வந்து பணத்தை போட்டு தொடங்கிட்டேன் சார். பணம் வருமோ வராதாங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு வந்து கண்ணு அளவுதான் வருது எப்படி வாங்குறது என்ன பண்றதுங்கிறது சார். அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி சார். இப்போ வந்து எனக்கு வந்து எவ்வளவு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு சார். அதுக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு பண்றான் இந்த மாதிரி வந்து எனக்கும் ஒரு வெறி வந்துச்சு. பணம் வந்துட்டு இருக்கும்போது சொல்றேன் கொடுக்க உங்க மேல ஒரு விருப்பம் வந்துட்டு இருந்துச்சு. சட்டன் டைம் அவங்க சொன்னது அப்படியே நடக்குது சார். வந்து கேவிசி அது சார் கேவிசி மேல பணம் வரலாங்களோ அதுவும் பேச தர மாட்டான். அதுக்கப்புறம் ஜோனல் ஆபீஸ் மோட வந்து தற்காலிக மோடும் வரான். அதுவும் அவங்க சொன்னதான்.
எல்லாமே வந்து அவர் சொன்னபடி கரெக்டா பர்ஃபெக்டா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா சட்ட திட்டங்களை வந்து தெரிஞ்சிருக்கு. நம்ம இருக்கு சப்போஸ் வந்து ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிறாரு. இல்ல ஆனா கார்த்திக் பிள்ளை வந்து ஊட்டுறாரு சத்தியமா எனக்கு இன்னும், அதாவது அவர் ஊட்டுறது அப்படியே தெரியுது எனக்கு. ஃபர்ஸ்ட் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனால அப்படியே மையத்திலேயே போய் சாய்ந்து ஊந்துருவாராடுது. நடுநிலையான விமர்சனம் எதுவுமே வந்து சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. எதுவும் அதாவது மைவித்தினுடைய செகண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஆளுங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து நம்ம டைரக்டர்னு சொல்லுவோம், கம்பெனியுடைய இயக்குநர்கள் சொல்லுவோம் இல்லைங்களா. அதுல வந்து மேனேஜிங் டைரக்டரும் சத்யானந்த் சொல்றோம். ஆமா ஆமா. அந்த டைரக்டர் கேட்டகரியில இருக்கக்கூடிய செகண்ட் லெவல் கேட்டகரி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட உங்களை மாதிரி மைவித்திரியை சார்ந்தவங்க கால் பண்ணி பேசியிருக்காங்க. அவங்க வந்து சொல்றது என்னன்னா, நீங்க வந்து இப்ப சொல்றது மைவித்திரி எம்டி ஃபாரம் யூடியூப் சேனல்லாம் இல்ல, ஏடிவி அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கம்பெனியோட அப்டேட் அதுலதான் வருங்கிறாங்க. அப்போ கம்பெனியினுடைய ஒரு கைக்கூலியா இருக்கிறாரு அப்படிங்கறத அவங்க வெளிப்படையா சொல்றாங்க. அதுல அப்டேட் அதுலதான் வரும், நீங்க அதை ப்ரொமோட் பண்ணுங்கிறாங்க. அப்போ கம்பெனியே வந்து நீங்க என்னவா இருக்கிறீங்க இந்த கம்பெனில அப்படின்னு கேட்கும்போது அவங்க நான் செகண்ட் லெவலுங்க, டைரக்டர் கேட்டகரியில செகண்ட் லெவல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க டைரக்டரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. யாருன்னா உங்களை மாதிரி அத வந்து அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு வகையில தேடி பிடிச்சிட்டாரு. தேடி பிடிச்சு அவர் பேசும்போது அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து நீங்க என்ன டைரக்டரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏற்கனவே அவரு நான் சொல்ற அந்த நபர் வந்து கனிஷ்கா அப்படின்னு ஒரு டைரக்டர் இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு 12 டைரக்டருடைய லிஸ்ட் கொடுத்தேன், ஓபன் பண்ணி பாத்தீங்களா? போட்டிருக்கீங்களா? நம்ம யூடியூப் சேனல்லே 12 டைரக்டர் யாரெல்லாம் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுங்க. சரி சரி ஓகே சார், நான் பாக்குறேன். அதுல அதை என்ன பண்ணாங்க, யூடியூப் வந்து அந்த மாதிரி எல்லாம் அந்த டாக்குமெண்ட், அவங்களுடைய சிக்னேச்சர், அவங்க அட்ரஸ் எல்லாம் நீங்க வெளிப்படையா இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த பாலிசி வயலேஷன் ஆகி அந்த வீடியோ வந்து எனக்கு மெயில் அனுப்பிச்சு டெலிட் பண்ணிட்டாங்க. யூடியூப் டெலிட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா இன்னொரு வீடியோ பேசி நான் அந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு டவுன்லோட் லிங்கா கொடுக்குறேன், யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு டவுன்லோட் லிங்கா ஒரு லாங் வீடியோ சொல்லி அதுலயும் கொடுத்துருக்கேன். இன்னொரு ஷார்ட் வீடியோ பேசி அதை டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். நான் டவுன்லோட் பண்ணீங்கன்னா 12 டைரக்டருடைய கான்டாக்ட் நம்பரு, 12 அவங்க அட்ரஸ் உட்பட எல்லாம் இருக்கும். அதுல பாருங்க கனிஷ்கான ஒரு நம்பர் இருக்கும். அந்த கனிஷ்கான நம்பருக்கு வந்து கோயம்புத்தூர் எல்லாரும் வெரி ஃபர்ஸ்ட் ஒரு கிரௌடு கூடணும் இல்லையா, ஆமா அந்த கிரௌடு கூடின காலத்திலேயே ஒரு கூப்பிட்டு பேசியிருக்காரு. இந்த மாதிரிங்க எல்லா வந்து கிரௌடு சேர்ந்து இந்த மாதிரி சலசலப்பாகுது, இதுல வந்து பணம் அதுக்கு அவர் பணம் போட்டது அவங்களுடைய மாமா, அவரு இல்ல அங்கிள் வந்து பணம் போட்டிருக்காரு, அவருக்கு அவ்வளவா வந்து நாலேஜ் இல்ல, என்ன வந்து ஸ்டடி பண்ணி கொடுக்க சொன்னாரு, அவங்க பார்த்து என்னன்னு கொஞ்சம் கரெக்டா போகுதான்னு எனக்கு கொஞ்சம் இது பண்ண சொல்லியிருந்தாரு, அதனால நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு பேசியிருப்பாரு. அந்த ஆடியோ உட்பட என்கிட்ட இருக்கு. வெரி ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல கொண்டாங்க பாத்தீங்களா. இது மாதிரி உங்களுடைய பிளானே என்னன்னாங்க, இப்போ ஒரு கம்பெனி வந்து உலகின் நம்பர் 1 நிறுவனமா ஆகணும்னா சொல்லாதீங்க சார், எனக்கு டென்ஷன் தான் சார். அது கூட வேண்டாம் சார், அந்த அளவுக்கு எல்லாம் வேண்டாம். நீங்க ஒரு பிரைவேட் லிமிடெட் கன்சைனை ரன் பண்ணணும்னாவே என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு தெரியுங்களா? ஒரு பிரைவேட் லிமிடெட் கன்சைன் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து பிரைவேட் லிமிடெட் கன்சைன் ஸ்டார்ட் பண்றது என்னோட நிறுவனத்துக்காக, ஆனா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து என்ன சர்வீஸ் செக்டார் தானே, ஏன்னா வந்து சர்வீஸ் செக்டார்ல அதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆடிட்டர் போய் விசாரிக்கும் போது அதுல வந்து லயபிலிட்டி என்ன வந்து அது இருக்கக்கூடிய ஃபுல் விஷயம் நான் கோத்ரூ பண்ணிட்டு நம்ம இது சரியான டைம் கிடையாது, நம்ம அதை ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவ்வளோ ஆடிட்டிங் இருக்குங்க. அதுல நீங்க ஆடிட்டர் மீட்டிங் உட்காந்தே இருக்கணும், நீங்க அவ்வளோ ஃபைல் வந்து இது பண்ணணும், நீங்க ஒவ்வொரு சின்ன சின்ன மூமெண்ட்டுக்கு எல்லாமே நீங்க அங்க வந்து ரெக்கார்டபிளா கொடுக்கணும், வந்து மீட்டிங் போடணும், ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும், ஆக்டிவிட்டிஸ் இருந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி வந்து ஒரு ஆரம்பிச்சு அதை நடத்த முடியாம அதை பாதியிலே க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த கம்பெனி ஜிஎஸ்டி எல்லாம் வந்து கட்டாம ஜிஎஸ்டி வந்து பெண்டிங்கா கட்டி அந்த கம்பெனி என்ன பேர் திரும்ப எடுத்திருக்காங்க, விளம்பர ஏஜென்சின்னு எடுத்திருக்காங்க.
ஆமா, மைவி3 மீடியா பிரைவேட் லிமிடெட்ங்கிற கம்பெனியை வந்து நான் வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு ஒரு ஏஜென்ட், அவ்வளவுதான். ஏஜென்ட்னா யாரு? இப்ப வந்து சேனல் இருக்கிறாங்க, விஜய் டிவி இருக்கிறாங்க, சன் டிவி இருக்கிறாங்க, அப்புறம் வந்து ஜி தமிழ் இருக்குது, இது மாதிரியான சேனல் இருக்குது. சேனலுக்கு விளம்பரம் வருது இல்லைங்களா? அந்த விளம்பரம் வந்து ஏஜென்சி மூலியமா தான் வரும். அந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க, தேவைப்பட்டா அவங்களே, இப்ப நானே ஷூட் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னா ஏஜென்சி வந்து அதை வாங்கி அப்படியே சேனலுக்கு போவாங்க, கொடுத்துருவாங்க. இல்ல எனக்கு ஷூட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அவங்களே எல்லா ஸ்கிரிப்ட் எல்லாம் யோசிச்சு எல்லாம் பண்ணி ஒரு வீடியோ ஷூட் பண்ணி இதை ஓகேவான்னு அந்த கிளைண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சேனலுக்கு கொடுப்பாங்க. இது மாதிரி ஒரு ஏஜென்சியா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்பஸே ஏமாத்துறது தான் சார். அவங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, சப்போர்ட் பண்ணுங்கன்னு இப்ப சொல்றாங்க. முதல்ல அவங்க வந்து இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கேட்கணுமா இல்லையா? சட்ட வல்லுநர்கிட்ட போயிட்டு நான் எப்படி நிறுவனம் நடத்தணும், நிறுவனத்தை நடத்தணும்னா நான் லைஃப் லாங் கொண்டு போகணும். ஆனா நீங்க பிரைவேட் லிமிடெட் அளவுக்குலாம் போக வேண்டாம். ஒரு சின்ன ஒரு ப்ரொபரேட்டர்ஷிப்பா ஒரு ஜிஎஸ்டி எடுத்து நடத்தணும், இல்ல வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பா நடத்தணும் அப்படின்னா அதுக்கு என்ன விதிமுறை? அதுதான் சார், அதுதான் சார் இந்த விதிமுறையை நான் என்ன சொல்றேன், இப்ப வந்து ஆராய்ச்சிட்டு இருக்கிறாங்கல்ல. இல்ல சார், ஆராயில சார், அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்படி எல்லாம் போனா நடத்த முடியாதுன்னு தெரியும். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பண்றதே வந்து ஸ்கேமு. அதுல போய் இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா வந்து விஜயராகவன் தான் இதுல பாஸ், மத்தவங்க எல்லாம் வந்து வெறும் பீஸ். ஐயோ சார், அவன் வாயில வட சொல்றதே சாமி. அவன் வந்து சார் இல்ல சார், அவரு இது மாதிரி எல்லாம் கம்பெனி நடத்தி அவரு பேர்ல ஒரு மிஸ்ஸஸ் பேர்ல இருந்த பேன் கார்டே போயிடுச்சு. உங்களுக்கு ஒரு பேன் கார்டு இருக்கு இல்லையா, இந்த பேன் கார்டு உங்களுக்கு லைஃப் டைமுக்கு ஒரே ஒரு பேன் கார்டு தான். ஏதாவது நீங்க உதாரணத்துக்கு வந்து நேம் ஏதாவது சேஞ்ச் பண்றீங்க, எனிமாலஜி பார்த்து நேம் சேஞ்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த பேன் கார்டுக்கு வந்து கெஜெட் காப்பி கொடுத்து அதில் தான் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. இல்லாம செகண்டரி பேன் கார்டு எல்லாம் போக முடியாது. அந்த பேன் கார்டு ஒன்ஸ் உங்களுக்கு வந்து நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த பேனை வந்து பேன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க மறுபடியும் உங்க பேர்ல எந்த ஒரு லோன் போறதோ எந்த ஒரு கம்பெனியை போகிறதோ எதுவுமே பண்ண முடியாது. அப்படி விஜயராகவனுடைய பேன் எல்லாம் வந்து அவங்க மிஸ்ஸஸ் பேனை எல்லாமே ஆல்ரெடி க்ளோஸ்டு. அப்ப அவங்களால கம்பெனி நடத்த முடியாது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெரியாதா இது எப்படி நம்ம வந்து ஒரு நிறுவனம்னா எப்படி நடத்தணும், எப்படி நடத்தக்கூடாதுன்னு தெரியாதா? எல்லாம் தெரியும் சார். தெரிஞ்சு இவங்க ஏமாத்துறது தான் அவங்க நோக்கம். அப்படிங்கும் போது அவன் வந்து என்ன பண்ணுவாங்க, ஏமாத்துறதுக்கு உண்டான ப்ராசஸ்க்குள்ள போவாங்க, அவ்வளவுதான். இப்ப போறாங்களா வந்து சட்டத்தை கேட்கறாங்களா, ஏதாவது தெரியாத விஷயமா இருந்தா அப்டேட் பண்ணாங்க. உச்ச நீதிமன்றத்துல ஏன் சார் இப்போ கரண்ட்ல உச்ச நீதிமன்றத்துக்கு பெயில் போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. கேஸும் நான் படிச்சுப்பேன் சார், சும்மா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சிருக்கேன். எல்லாமே பித்தலாம் எல்லாமே. ஏன் சார் எதுக்கு சார் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல சார். அதாவது என்ன சார் அவ்வளவு வந்து இதான் சார். ஏன் சார் எதுக்கு எடுத்தாலும் நம்ம எம்பி சார் எம்பின்னா எம்பிங்கிறதுக்கு பதவியே கிடையாதுங்க சார். சத்தியமா சும்மா வந்து வீடியோ போட்டுட்டு சார் சொல்றாங்க சார். நீங்க பாத்துருக்கீங்களா அவரோட வீடியோஸ் எல்லாமே டெய்லி பேசுறது வந்து நாம வந்து இது பண்றோம். அது ஏதாச்சும் டெக்னிக்கலா ஜோனல் ஆபீஸ்ல கூட சார் நீங்க வரைக்கும் ப்ராசஸ்ல என்ன பண்ணிருக்கீங்க, என்ன உங்களோட அதாவது ஜீனாலஜி டீம் இருக்குல்ல சார். நமக்கு இதுல பாத்தீங்கன்னா ஜீனாலஜி டீம் இருக்கும், எங்க இதுல எத்தனை பேரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீனாலஜி பார்க்கலாம், ஆப்ல போனீங்கன்னா தெரியும். அது மாதிரி நான் ஒண்ணுதான் கேட்டேன் ஜோனல் ஆபீஸ் போயிட்டு, நீங்க பாருங்க சார் எங்களுக்கு ஜீனாலஜி டீம் இருக்கு, எங்களுக்கு கீழே யாரா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு மேல இப்ப நான் வந்து கம்பெனில வந்து ஏஜென்சி மேனேஜர் சார், HTSல எனக்கு மேல ஃபர்ஸ்ட் சிஇஓ இருக்காங்க, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட், டெபுட்டி வைஸ் பிரசிடென்ட், ஏஜென்சி மேனேஜர், அது கீழே எல்லாமே வருவாங்க. அது மாதிரி ஜீனாலஜி உங்களுக்கு இருக்கு. இது மாதிரி இருக்கிறத நீங்க காட்டுங்க, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல யார் ஒர்க் பண்றாங்க, அது இல்லாம உங்களுடைய ஆப்ல வந்து ஒரு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது பண்றதுக்கு யார் எங்க ஒர்க் பண்றாங்க, இது எல்லாமே சொல்லுங்க. வெளிப்படையா பிராங்கா இருந்து தொலைங்க. நாங்க பணத்தை போட்டிருக்கிறோம் சொல்லி அதே பிடிச்சு போச்சுங்க சார். எனக்கு வாயே ஓயல சார். எனக்கு மர்மமா இருக்கு சார். ஏன்னா நான் பணத்தை போட்டுட்டு பணத்தை போடுறேன், நான் 1 லட்சம் ரூபாங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது உங்களுக்கும் தெரியும் சார். சாதாரண பணம் தான் இப்போ ஒரு லட்சம் வந்திருக்கீங்க. 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நாங்களும் கடன் வாங்கதான் சார் பண்ணோம். எல்லாமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். ஜோனா கேட்டா எம்பி சார் கேட்டேன். அப்ப ஜோனா டைரக்டர் சார் நான் பிடிங்கிட்டாருதாங்க 20 பேரு. ஏன் சார் எது என்ன சார் நான் என்ன ஏன் சார் என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல சார். எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். கம்பெனி பத்தி அபவுட் கம்பெனி பத்தி நீங்க சொல்லுங்கப்பா. நீங்க உங்க மேல யார் இருக்கிறாங்க, கீழே யார் இருக்காங்க, இப்போ யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். நீங்க போடுங்க சார். நீங்க வந்து நீங்க கிளியரா வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க டீப்பா நீங்க கொஸ்டின் கேளுங்க சார். கொஸ்டின் கேளுங்க. பணத்தை வந்து உங்க பணத்தை வந்து கொடுக்கறதா இருந்தா மட்டும்
வெளியே வரதுக்கு எல்லாம் பண்ணலன்னா உள்ளே வச்சு அவன் வந்து ஆயுள் மூலம் உங்களுக்கு இதுக்கப்புறம் பணம் கொடுக்கறது யாருன்னா கோர்ட்டா தான் இருக்கும். இவங்க கொடுக்கும். இதுக்கப்புறம் இதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணம் கொடுக்கறது கோர்ட்னாலதான் முடியும். சரிங்க சார், சரிங்க சார். இவங்கனால முடியாது சார். இப்போ ஆப் இப்போ எதுக்கு சார் இருக்கு? ஆப் பேன் பண்ண முடியாது இல்ல சார். அதாவது இப்போ ஒரு ஆப்புங்கிறது எப்படி கிரியேட் ஆகுன்னா, உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். இப்போ உங்க பேர் என்ன சொன்னீங்க சார்? உங்க பேர் வேண்டாம். இது வாய்ஸ் வர போறதுல இருந்தா உங்களுக்கு பாதிப்பு வரணும். உங்க பேர் சொல்ல வேண்டாம். உதாரணத்துக்கு வந்து என் பேர் விஜய் ஹெர்த்திக், ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், விஜய் ஹெர்த்திக் ஆர் அப்படின்னு ஒரு வெப்சைட்டை துவங்குறேன். ஓகே சார். இந்த வெப்சைட் வந்து இந்த வெப்சைட் டெவலப்பர் இருக்காரு இல்லையா, அவரு வந்து இந்த வெப்சைட் கோடிங் எல்லாம் எழுதுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருப்பாரு. அந்த சாஃப்ட்வேர்ல இந்த கோடிங் எழுதி இந்த வெப்சைட் டெவலப் பண்ணிடுவாரு. சரிங்க சார். அந்த வெப்சைட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு அனுப்புவாங்க. சார் இந்த மாதிரி இல்ல டெவலப் எல்லாம் முடிஞ்சது, ஏதாவது கரெக்ஷன் இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடிங் சாஃப்ட்வேர்ல வெப்சைட் எழுதக்கூடிய அந்த சாஃப்ட்வேர்ல இருந்து எழுதி அது எனக்கு முதல் ஒரு லிங்க் அனுப்புவாரு. நான் வந்து பாக்குறேன், ஓகே சார் கரெக்டா இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னா இதை வந்து ஹோஸ்ட் பண்ணணும். ஹோஸ்ட்னா உங்களுக்கு கோடாடி விளம்பரம்லாம் வந்து பாத்துருக்கீங்களா? சத்தியமா நீங்க சொல்றது ஒன்றும் புரியல, எல்லாம் சொல்லுங்க. நான் இல்ல சார், இப்போ ஒரு வந்து இல்ல சார், இப்போ ஒரு வெப்சைட் கூகுள் குரோம்ல போறீங்க, www.myvitapps.com போடுறீங்க இல்லையா? ஓகே சார். இதுதான் வலைதளம். இந்த வலைதளம் உங்களுக்கு குரோம்ல போட்டோன்னே வரணும் அப்படின்னா, இப்ப நான் வந்து என் சாஃப்ட்வேர்ல என்னுடைய லேப்டாப்ல நான் வந்து ஒரு பேக்கப் வச்சிருக்கேன் என்னுடைய சாஃப்ட்வேர்ல, ஓகேங்களா? இது உங்களுக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து GoDaddy அப்படிங்கிற மாதிரியான நிறைய வெப்சைட் ஹோஸ்டிங்கும் டொமைனும் வைக்கிற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க அங்க போய் சர்வர் வாங்கணும். அவன் வந்து நீங்க வந்து யூடியூப்ல வீடியோ போடுறேன், இன்னைக்கு யூடியூப் இருக்கிற வீடியோவை நீங்க தினமும் பாத்தீங்கன்னா 100 வருஷம் பார்த்தா கூட அந்த வீடியோ தீராது. அந்த அளவுக்கு யூடியூப்ல உலகம் முழுக்க வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அவனுடைய சர்வர்ல எவ்வளவு வீடியோ என்ன ஆளுங்க வீடியோ போட்டு இருந்தாலும் அவங்க பேக்கப் தாங்கும். ஏன்னா அவன் சர்வர் அந்த அளவுக்கு வச்சிருக்கிறான். இது மாதிரியான ஒரு சர்வரை வாங்கணும். என் வெப்சைட் தகுந்த மாதிரி வாங்கணும். நான் எவ்வளவு எத்தனை பேஜ் வச்சிருக்கிறேன், வீடியோ இது ஓடுமா, டவுன்லோட்ஸ் ஏதாவது கொடுப்பனா, இதெல்லாம் பொறுத்து சர்வருடைய கெப்பாசிட்டி கூடும். அந்த சர்வர்ல போய் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இதை வந்து ஹோஸ்ட் பண்ணிடுவேன். என்னோட வெப்சைட்டை என்னோட சாஃப்ட்வேர்ல இருக்கிற கோடிங் சாஃப்ட்வேர் இருக்கிறத டவுன்லோட் பண்ணி அந்த ஹோஸ்டிங்ல போய் வெப்சைட்ல ஹோஸ்ட் பண்ணிடுவேன். இப்போ ஹோஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்ப வெப்சைட்டுடைய பேர் வந்து விஜய் ஹெர்த்திக் ஆர்னு வச்சுக்கோங்களேன். இந்த விஜய் ஹெர்த்திக் ஆர்னு போட்டா வெப்சைட் ஓபன் ஆகணும்னா அதுக்கு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணணும். டொமைன் பர்ச்சேஸ் பண்ணி அதுல ஹோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது 24 hours வேர்ல யாரு போயும் இந்த வந்து இன்டர்நெட் ப்ரௌசர்ல எந்த ப்ரௌசர்ல கூகுள் குரோம்ல போடலாம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல போடலாம், ஒபேரால போடலாம், எதுல போட்டாலும் www.vijayhirthika.com அடிச்சாங்க அப்படின்னா அந்த சர்வர் இருக்கிறது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து வெப்சைட். இதே வெப்சைட் தான் சேம் ஆப். இப்போ ஆண்ட்ராய்டுல வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா அது பேர் ஆப். இதே வந்து நீங்க ப்ரௌசர்ல போய் பாக்கணும்னா வெப்சைட். இந்த ஆப்ல ஆண்ட்ராய்டு போன்ல வரதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்டு பண்ண குரூப் எல்லாம் இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கவர்மெண்ட் எதுவுமே கொடுக்கலாம், எல்லாமே இருக்கு சார், இருக்கு. அது என்னன்னா இப்போ வந்து இப்போ இந்த உங்க சிம்பிளா சொல்றேன் பாருங்க, இந்த வெப்சைட்டுடைய சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணன அந்த கோடிங் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணது யாருக்கு இருக்கும்? விஜய் ஹெர்த்திக் ஆருக்கு வெப்சைட்டுக்கு நான் தான் ஓனரு அப்படின்னா எனக்கு ஒரு கோடிங் எழுதி கொடுத்தாரு அப்படின்னா அவர்கிட்ட தானே இருக்கும். ஆமா. இப்ப அவரு தான் எங்க பண்ணிருக்காரு, ஹோஸ்ட் பண்ணிருக்காரு இந்த GoDaddy அது மாதிரியான ஒரு இதை வந்து சர்வருக்குள்ள போய் ஹோஸ்டிங் வாங்கி ஹோஸ்ட் பண்ணிருக்காரு. இதை வந்து மொபைல்ல வரணும், ஆண்ட்ராய்டு மொபைல்ல வரணும், இல்ல iOSல வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் இந்த ஆப்பை வந்து நீங்க அங்க லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க சர்வர்ல ஓடிட்டு இருக்கிறது பிளே ஸ்டோர் மூலியமா மத்தவங்களுக்கு வந்து சேரும். என்னன்னா அப்படி போய் நீங்க போய் பண்ணணும் அப்படின்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷனா இருந்தா நமக்கு பிளே ஸ்டோர், அந்த பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க பண்ணும்போது அவன் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கொடுப்பான். ஓகே சார், ஓகே. இதெல்லாம் இருக்கணும், இந்த விதிமுறை எல்லாம் இருக்கணும், அப்டேட் பண்ணணும். அடுத்தடுத்து அவனுடைய நாம்ஸ் எல்லாம் பிரகாரம் அவ பாலிசி வயலேஷன் இருக்கக்கூடாது, ஹராஸ்மெண்ட் கண்டென்ட் இருக்கக்கூடாது, செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கக்கூடாது, நிறைய டெம்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா? நம்மளுடைய அரசியலுக்கு விமர்சனம் பண்ற மாதிரியான இதெல்லாம் இருக்கக்கூடாது, அவன் நிறைய வச்சிருப்பான். அந்த பாலிசி பிரகாரம் இருந்தா அவன் பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுவான், இதை அப்ரூவல் கொடுத்துருவான். இப்போ இது பிரச்சனை ஆகி இது அந்த நிறுவனம் வந்து ஒரு ஸ்கேன் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அரசாங்கத்திலிருந்து இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் போகுது, மெயில் போகுது. அதையெல்லாம் சரி பண்ணிட்டு ஓகே இதுக்கு மேல நம்ம பிளே ஸ்டோர்ல இந்த ஆப்பை நாம ஏற்றுக்கூட கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அதுல இருந்து நீக்கிட்டான்.
ஆனா அந்த கோடு எழுதி வச்சிருக்கான் பாத்தீங்களா, அவங்ககிட்ட நம்ம கோடு வச்சது அவன் ஹோஸ்ட் பண்ணது அவங்ககிட்ட தானே இருக்கும். என்னது தானே என்கிட்ட தானே இருக்கும். நான் மார்க்கெட் பண்ண வர இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, அந்த மார்க்கெட் ஸ்டோர், அதாவது பிளே ஸ்டோர்ல இருந்து எடுத்துட்டாங்க. கூகுள்ல இருக்கு, கூகுள் டிரைவ்ல இருக்குல்ல சார்? இல்ல சார், முதல்ல நான் ஹோஸ்ட் பண்ண GoDaddy மாதிரியான ஒரு ஹோஸ்டிங் வாங்கி நான் ஹோஸ்ட் பண்ண இடத்துல அது இன்னும் ரன் ஆயிட்டு இருக்கு. ஆமா, இவனுக்கு என்ன பண்றாங்க, உங்களுக்கு ஜிமெயில் இருக்கா? ஜிமெயில் சார், நீங்க ஜிமெயில் யூஸ் பண்றீங்களா? ஆமா சார். ஆமா, ஜிமெயிலுக்குள்ள போனீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு டிரைவ்னு இருக்கும். ஆமா, கூகுள் டிரைவ் இருக்கு. ஆமா சார், அந்த டிரைவ்ல நீங்க 15 GB வரைக்கும் நீங்க ஃப்ரீயா எந்த டாக்குமெண்ட் வேணா, எந்த டேட்டா, சாஃப்ட்வேர், வீடியோ எது வேணா வச்சுக்கலாம். ஆமா, இதுல இந்த ஆப் நீ டவுன்லோட் பண்ணிருக்கீங்க இல்லையா, மை3 ஆப்ஸ்னு சொல்லிட்டு. ஆமாங்க சார். இந்த ஆப் என்ன பண்றீங்க, நீங்க கூகுள் டிரைவ்ல ஏற்றி வைக்கிறீங்க. நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம அதுல இருந்து எடுத்துக்கலாம்னு ஏற்றி வைக்கிறீங்க. ஓகேங்களா? நீங்க அதுல அந்த கூகுள் டிரைவ்ல நீங்க எந்த ஃபைல், ஒரு PDF போட்டாலும் சரி, வீடியோ போட்டாலும் சரி, போட்டோ போட்டாலும் சரி, இது மாதிரியான சாஃப்ட்வேர் போட்டாலும் சரி, போட்ட உடனே அங்க வந்து ஷேரிங்னு ஒண்ணு கேட்கும். இது நீங்க வந்து ஷேர் பண்ணிடுறீங்களா யாருக்காவது கேட்கும். அந்த ஷேரிங்குள்ள போயிட்டு நீங்க வந்து ஷேர் பண்ற லிங்க் இருக்கும். அந்த லிங்க் வரதுக்கு முன்னாடி கேட்கும், இது யாருக்கு வேணா அக்சஸ் கொடுக்குறீங்களா, இல்ல சில பர்டிகுலர் பர்சன் வந்து உங்களோட டவுன்லோடு கேட்கும் போது பர்மிஷன் கொடுத்தாதான் அக்சஸ் பண்ணணும் கொடுக்குறீங்களான்னு கேட்கும். இல்ல நீங்க யாருக்கு வேணா அக்சஸ், ஓகே பப்ளிக்கா கொடுத்துறேன்னு கொடுத்துட்டீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். இது என்ன இருக்குன்னா, அந்த ஆப் டிரைவ்ல இருந்து டவுன்லோட் ஆகுது, அவ்வளவுதான். ஆனா ஓடுறது எங்க இருந்து ஓடுதுன்னா, அதோடைய சாஃப்ட்வேர் கோடு கிரியேட் பண்ணாங்க பாத்தீங்களா, அவன் வந்து ஹோஸ்ட் போட்டான் பாத்தீங்களா, அந்த ஹோஸ்ட்ல இருந்து ஓடிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இதனால என்ன ஆகுதுன்னா, இப்ப இந்த ஆப் இருக்கு, இந்த ஆப் ஓடிட்டு இருக்கு, இதுல ஒரு ஃபீச்சர்ஸ் அப்டேட் பண்ணணும், இன்னொரு வந்து ஒரு ஐகான் பட்டன் ஆட் பண்ணலாம், இதுல வந்து ஏதாவது பண்ணலாம்னா பண்ண முடியாது. ஏன்னா அவன் பிளே ஸ்டோர் தூக்கிட்டான். புரியுது. ஓகே சார், ஓகே. இப்போ மறுபடியும் ஏதாவது ஒண்ணு ஆட் பண்றாங்க, ஏதாவது அப்டேட் பண்றாங்கன்னா உங்க மொபைல்ல உள்ளத வேலை செய்யாது, பல செய்யும். இவன் அப்டேட் கொடுத்தேன் சார். கரெக்ட் சார். இப்ப நான் வந்து அவங்க கூகுள் டிரைவ்ல வந்து எங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு லிங்க் அனுப்புனாங்க. கோயம்புத்தூர் மை3 குரூப்ல இருந்து இது ஆப் வந்து லிங்க் ஒன்று அனுப்புனாங்க. யாரு வேற யாரு சார், மை3 தோழமை தான். அவங்க லிங்க் போட்டுருக்காங்க. அந்த லிங்க்ல வந்து உள்ள போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டேன். பண்ணிட்டு ஒரு நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஏற்கனவே என்னோட ஆப் வச்சிருந்தேன்ல, ஏற்கனவே வேற மொபைல்ல நான் வச்சிருக்கேன். 3 மொபைல் யூஸ் பண்றேன். நானு, ஒய்ஃப், என்னோட மச்சான் 3 பேருமே போட்டிருக்கிறோம். 1 லட்சம் வரைக்கும் போட்டிருக்கோம். அது வந்து நான் அன்இன்ஸ்டால் பண்ணல. அந்த ஆப்பை டைரக்டா லாங் பிரஸ் பண்ணி பண்ணலாம். நல்ல ஒரு ஹைஜீனிக்கா மொபைல்ல இருந்து லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த ஆப்பை இருக்கிற மொபைல்ல இருந்து அப்படியே ஷேர் பண்ணலாம். அது வந்து ப்ளூடூத் மூலியமா, கேரக்டர் மூலியமா இதுல வேணா பண்ணிக்கலாம். என்ன நடக்குதுன்னு கேளுங்க. அதை நான் பண்ணோம்னா எனக்கு வந்து ஷேர் ஆயிடுச்சு, ஏபிகே ஷேர் ஆயிடுச்சு. ஏபிகே ஷேர் ஆனோம்னா என்னோட மொபைல்ல வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் என்னோட தெரியாம. அதை டவுன்லோட் பண்ண டவுன்லோட் ஆகுது. ஆனதுக்கு அப்புறம் அப்டேட் கேக்குது. அப்டேட் கேட்டாங்கன்னா என்ன ஆச்சு, அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் நான் இது பண்ண முடியல, ஆப் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. திருப்பி பண்ணி வேற மொபைல்ல பண்ணல. அவங்க கோயம்புத்தூர்ல இருந்து இது போட்டோம்னா அப்படியே ஆகுது. அப்டேட் பண்ணா அதான் அப்படியே ஒர்க் ஆகுங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ல எரர், ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா மறுபடியும் இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு லிங்க் அனுப்புவாங்க, நீங்க அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே சார், ஓகே. புரியுதுங்களா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னா? நான் பி மெக்கானிக்கல் சார். பாத்தீங்களா, இப்ப நீங்க வந்து பி மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு இது மாதிரி டெக்னிக்கல் விஷயம் எல்லாம் நமக்கு வந்து தெரியல. ஏன்னா இந்த துறை வேற, உங்க துறை வேற. நிறைய பேர் என்னன்னா படிச்சவங்களே கூட இவங்க என்னதான் உள்ள நடக்குதுன்னே தெரியாம இதுக்குள்ள டிராவல் பண்றாங்க. இதைத்தான் நம்ம சொல்றோம், பாமர மக்களுங்கிறாங்க. பி மெக்கானிக்கல் படிச்ச உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சத்தியமா நீங்க சொன்னது தெரியல. நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி ஹோஸ்டிங் சொல்றீங்க, டொமைன் கிரியேட்டர் அதுன்னு சொல்றீங்க. எனக்கு சத்தியமா ஏன்னா அதை பத்தி ஓரளவு அந்த படிச்சனா புரிஞ்சுப்பேன். அது என்னன்னு சொல்லிட்டு ஒரு டைம் படிச்சனா என்ன இப்படி நம்ம துறை வேற, நாம வந்து நம்ம துறையில தான் வந்து கவனம் செலுத்தி போயிட்டு இருக்கோம். அந்த சாஃப்ட்வேர்ல இருக்கிறவங்களுக்கு தான் இது சம்பந்தமானதெல்லாம் தெரியும். எனக்கு எப்படி தெரியும்னா, நான் கொஞ்சம் வந்து நான் ஜாவா கொஞ்சம் கோர்ஸ் போயிருக்கேன். நான் ஓரளவு கோடிங் எல்லாம் எழுதுவேன். அப்புறம் சில தேவைக்கான சார் சிம்பிளா சொல்றேன் சார், அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸே முடிச்சிருக்காங்க. சிம்பிளா நான் சொல்றேன்,
கம்ப்யூட்டர் செஞ்சு முடிச்சுட்டு வெளியே வராங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, இப்ப கரண்ட் இயர்ல வெளியே வந்திருக்காங்க. அவங்க போய் கேளுங்க. தெரியாது சார் ரியாலிட்டி அதுதான் சார். எந்த அளவுக்கு வந்து உள்ள போயிட்டு பாக்குறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க, ஐடி முடிச்சவங்க கூட தெரியாது. ஏன்னா அந்த ஃபீல்ட்ல அவங்க எடுத்து படிச்சிடுறாங்க இப்போதைக்கு எல்லாமே. படிச்சுட்டு வேற வேலைக்கு தான் போறாங்க எல்லாருமே. அதனால அதை விட்டுருங்க. அது நமக்கு தெரியல தெரியாதுன்னு விட்டுருங்க. இவங்க இந்த மாதிரி வந்து மக்களை ஏமாந்து இப்படி பண்றாங்க. அவங்க தொழிலே அதுதான் சார். இப்போ ஒரு திருடனுங்க வந்து கூட்ட உடைக்கிறது தான் அவங்களுடைய தொழிலு. இவங்க வந்து நவீன திருடர்கள், அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு செவிரேறி குதிச்சு பூட்ட உடைப்பான், அவன் ஒரு வகையான திருடன். இவங்க வந்து என்ன டிஜிட்டல் திருடர்கள், அவ்வளவுதான் வித்தியாசம். சார் பாருங்க சார், நான் ஒரு கடைசியா நான் ஃபைனல் கன்க்ளூஷன் கொடுத்துறேன் சார். எப்படின்ட்டு நீங்க வந்து இவங்க வந்து மக்களுக்கு நல்லது பண்றேன்னு நினைக்கிறாங்க. 100% கரெக்ட் தான் சார். வந்து நான் மக்களுக்கு நல்லது பண்றேன்னு நினைக்கிறேன். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து அப்ரூவல் வாங்கி, ஜிஓடபிள்யூ கிட்ட அப்ரூவல் வாங்கி, ஆர்பி கிட்ட அப்ரூவல் வாங்கி, எல்லா ஃபைல்ஸும் கரெக்டா வாங்கிக்கிட்டு மக்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் வராது, கம்பெனி நல்ல கம்பெனி தான் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களை யார் கேள்வி கேட்பாங்க? சக்தி மசாலா போய் அதாவது பண்ண முடியாது சார். இவங்க பண்ற போர்ஜரித்தனத்துக்கு 2451 கோடி ரூபாய் உள்ள வந்துருக்கு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து அதோடைய கவர்மெண்டோடைய சட்டத்திட்டத்தின் பிரகாரம் போனா இப்படி எல்லாம் மால் பிராக்டிஸா பணத்தை வாங்கவோ பணத்தை கொடுக்கவோ பண்ண முடியாது. அப்ப எதுக்கு பண்றாங்கன்னு கேக்குறீங்க இல்லையா? இந்த மையத்திரி கேஸ் வந்து இப்ப அசோக் சேநிதி வந்து வழக்கு கொடுத்து இது மாதிரி எல்லாம் பப்ளிக் பண்ணாம விட்டு இருந்தாங்கன்னா இன்னும் ஒரு 3000 கூட உள்ள போயிருக்கு. அதுக்கப்புறம் இழுத்து முடிட்டு ஓடிடுவாங்க, அவ்வளவுதான். கரெக்ட் சார், கண்டிப்பா அவ்வளவுதான். அதுதான் சார். ஆமா சார், நான் வந்து ஆரம்பத்துல எவ்வளோ வந்து கேவலமா அவங்க நினைச்சேன். இந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. கொரோனா வந்து இந்த மாதிரி டாஸ்மாக்ல பண்ண அந்த வீடியோ எடுத்து போடுறாங்க. அந்த வீடியோ வந்து போட்டது என்னன்னாங்க, கொரோனா டைம்ல கடை திறக்கக்கூடாது, திருட்டுத்தனமா வந்து வியாபாரம் பண்றாங்க சார். அசோக் சேநிதி சார் வந்து நான் இப்போ வந்து நான் வந்து அவங்க பெருமைப்படுறேன். ஏன்னா நாங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் நீங்க அவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் இருக்குங்க. எந்த அளவுக்கு சப்போர்ட் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சார். இதை கண்டினியூ பண்ணுங்க சார். நீங்க தேவையில்லாம நீங்க போடாம விட்டுறாதீங்க. என்னென்ன கொஸ்டின் கேட்கணுமோ கேளுங்க. அது இல்லாம நீங்க மத்தவங்க நெகட்டிவ் கமெண்ட் எதுவுமே நீங்க எடுத்துக்காதீங்க. நீங்க கண்டிப்பா நீங்க போடுங்க சார். நாங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பா சார் நல்லவங்க வந்து இன்னும் நல்லா இருப்பாங்க, கெட்டவங்க அப்படியே அழிஞ்சிருவாங்க. கண்டிப்பா. சரி சார், நான் எதுவும் தப்பா உங்களை பேசியிருந்தாலும் சரி, சரி. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.